Dear students, good morning. Complex numbers தமிழ்ல கலப்பு எண்கள். நம்ம போன எக்ஸாம்பிளில் 2 ப்ராப்ளம் பார்த்தோம். அதே மாடல் தான் இந்த ப்ராப்ளமும் ஐ பவரில் வர்றது தான். நீங்கள் இதை ஒருக்க கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிடும். இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே ஒரு பேப்பர் எடுத்து செய்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். Exercise 2.1. Simplify the following. First problem, I raised to 1947 plus I raised to 1950. ஸோ இதுலேயும் 1947 இருக்குது, இங்கே 1950 இருக்குது. அப்போ இந்த 1915 என்ன இருக்கும்? 1947 கழிஞ்சு தானே 1950. அதனால் ரெண்டுலேயும் காமனாக 1947 இருக்குது. அதனால் நம்ம ஐ பவர் 1947 வெளியே எடுத்துட்டோன்னா இந்த ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும்? 1. ஸோ 1 ப்ளஸ் இந்த 1950லேருந்து இந்த 1947 போச்சுன்னா 50லேருந்து 47 போச்சுன்னா இவ்வளோ வரும், மீதி 3. ஸோ ஐ பவர் 3ன்னு வரும். இங்கே இது ப்ராக்கெட்டுக்குள்ளே போடும். புரிஞ்சுதா? அப்போ ஐ பவர் 1947 வெளியே எடுத்துட்டோன்னா மீதி இந்த டைம் 1 ப்ளஸ் ஐ பவர் மீதி இருக்கிறது 3. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஐ பவர் 1947 இந்த ப்ராக்கெட்டில் 1, இந்த ஐ பவர் 3க்கு என்ன வேல்யூ? மைனஸ் ஐ. நீங்கள் இந்த வேல்யூவை படிங்க. ஐ பவர் 3க்கு என்னது? மைனஸ் ஐ. இன்னும் என்ன பண்ணணும்? இந்த ஐ பவர் 1947 நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம். இந்த 1947 4 கொண்டு டிவைட் பண்ணணும். ஸோ 1947 டிவைடட் பை 4 என்ன கிடைக்கும்? ஆன்சர் 486. உங்களுக்கு டிவைட் பண்ண தெரியும் இல்லையா? அதுதான் 486. பேலன்ஸ் என்ன வருது? 3. ஸோ அதை இங்கே போடணும். என்னது? இந்த 4 × 486 ஐ இன்ட்டு இந்த 1947 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும். 4 × 486 ப்ளஸ் இந்த ரிமைண்டர் 3. இந்த ரிமைண்டர் 3 இதெல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இதில் எழுதிட்டோம். இனி மீதி இருக்கிறத அப்படியே எழுதும். 1 மைனஸ் ஐ. புரிஞ்சுதா? இனி ஐ பவர் இது என்ன ஃபார்முலானா, ஐ பவர் இதுவெல்லாம் ஒரு டேம் ப்ளஸ் இது ஒரு டேம், அதாவது ஏ பவர் எம் ப்ளஸ் என். இதுவெல்லாம் எம், இது என், அந்த மாடல். அப்போ எப்படி எழுதலாம்? ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என்னன்னு எடுத்துடலாம். அப்போ இது ஐ பவர் இது ஒரு டேம், இது ஒரு டேம். அப்போ இந்த ஐ பவர் 4 × 486 இன்டு ஐ பவர் 3 இந்த மாடலில் எழுது. புரிஞ்சுதா? அப்படியே எழுதிட்டு இந்த ப்ராக்கெட்டில் இந்த சேம் இது 1 மைனஸ் ஐ. அப்போ இதில் ஐ வரும், இதில் இந்த 3க்கு கீழேயும் ஐ வரும். புரிஞ்சுதா? அடுத்த ஸ்டெப்பில். ஸோ இன்னும் அடுத்த ஃபார்முலா என்னது? ஐ பவர் 4 × 486 எப்படி எழுதலாம்? இப்படியே எழுதலாம். ஏ ரைஸ் டு எம் என்னு வந்துன்னா இப்படி எழுதலாம். ஏ ரைஸ் டு எம் ரைஸ் டு என். அதே மாடலில் இதை எழுதுங்க. அப்போ ஐ பவர் 4 ஹோல் ரைஸ் டு இந்த 486. இனி இந்த ஐ பவர் 3க்கு வேல்யூ என்னது? மைனஸ் ஐ. இங்கே பாருங்கள் வேல்யூ. இந்த வேல்யூ இவ்வளோ காணாமல் படிச்சிருங்க. அப்போ இந்த ஐ பவர் 3க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மைனஸ் ஐ இன்டு இந்த 1 மைனஸ் ஐ. புரிஞ்சுதா? இவ்வளோ புரிஞ்சிட்டுனா ஈஸி. ஸோ இந்த ஐ பவர் 4ஓட வேல்யூ இன்னும் அடுத்த ஸ்டெப்பில் போடுவோம். என்னது? 1. ஸோ 1 பவர் 486 மைனஸ் ஐ இன்டு 1 மைனஸ் ஐ. புரிஞ்சுதா? இனி 1 பவர் 486னா என்னது? 1 தான் இல்லையா? 1 × 1 இன்டுன்னு வரும். அப்போ அதுக்கு ஆன்சர் 1. ஸோ 1. இன்னும் இந்த மைனஸ் ஐ 1 மைனஸ் ஐ. இன்னும் இந்த மைனஸ் ஐயை கொண்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்டு பண்ணணும். மைனஸ் ஐ இன்டு 1 என்னது? மைனஸ் ஐ. இனி மைனஸ் ஐ இன்டு மைனஸ் ஐ என்னது? ஐ ஸ்கொயர். மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஐ இன்டு ஐ ஸ்கொயர். இந்த ஸ்டெப்பை இந்த இன்டு பண்ணி எழுதணும். இந்த இது இவ்வளோத்தையும் இன்டு பண்ணி இதில் எழுதணும். எப்படி ஒர்க்கோட சொல்லித்தரேன். மைனஸ் ஐ இன்டு 1 மைனஸ் ஐ. இனி மைனஸ் ஐ இன்டு மைனஸ் ஐ. இப்போ மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஐ இன்டு ஐ ஸ்கொயர். புரிஞ்சுதா? இனி மைனஸ் ஐ, இனி ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ என்னது? மைனஸ் 1. அதை இதில் போடணும். ஸோ ஈஸியாக ஆன்சர் கிடச்சாச்சு. என்னது? மைனஸ் ஐ மைனஸ் 1.
ஆன்சரை ஒரு கட்டத்துக்குள்ளே போடுங்க. ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு -i -1. ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு காணாமல் செய்யுங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.